நான் எதுக்காக இந்த வீடியோ பதிவை வெளியிடுகிறேன்னு சொன்னால் திட்டி வெளியிடுகிறேன். ஆனால் மேக்ஸிமம் நம்ம யூடியூப்லலாம் திட்டுறது நல்லதில்லைன்னு எனக்கு தெரியும். திட்டுறது நல்லதில்லை, மற்றவங்களை குறை கூறுதல் நல்லதில்லை, அதெல்லாம் எனக்கு தெரியுங்க. இருந்தாலும் நான் திட்டி எதுக்கு போடுறேன்னு சொன்னால், இப்போ ஒரு ஷார்ட்ஸ் நம்ம அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து அப்லோடிங் ஃபைல்னு வரும், செகண்ட் வந்து ப்ரிப்பேரிங் வரும். ப்ரிப்பேரிங் 100% வந்தோன்னா தான் ஒரு ஃபைல் வந்து அப்லோடிங்கே ஆகும் யூடியூப்பில். அப்படி ஆகும்போது இத்தனை 1%, 2%, 100% ஆச்சோன்னா உடனே வீடியோ ஃபைல் என்னையும் அப்லோட் ஆகிடும், நோ வியூஸ்ன்னு காட்டிடும். அதோட வீடியோ முடிஞ்சிச்சு. திருப்பி ரிட்டர்ன் ஒரு ஃபைல் வந்து நமக்கு அப்லோட் ஆகுதுன்னா அது வந்து சம்திங் வென் ராங்கு தான். இதை வந்து யாருமே கண்டுக்கிட்டதில்லை. டக்குன்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸை வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம், உடனே வந்து வியூஸு அங்கே போயிடும், நோ வியூஸ் வந்தோடனே அங்கே வியூஸ் மக்கள் போயிடும் சொல்லிட்டு நம்ம வெளியில் ஒருக்கா அப்லோட் ஆகும் பண்ணுறாங்க தான். இந்த ஜிபி கேபி எம்பி திருட வேண்டிட்டு இந்த சீனாய்கள் வந்து மொபைல் எல்லாம் அங்கேருந்துலேயே நம்ம முதல்ல வாங்கினோம். அப்போ அவங்களுக்கு அந்த டெக்னிக்கல் தெரியும். இப்போ வந்து ChatGPT, ஏஐ தொழில்நுட்பம் இதெல்லாம் கொண்டு அவங்க வாராங்கன்னு சொன்னால் அடியில் வந்து ஒரு ஆப்பிங் இருக்க தான் செய்யும். அவங்க வந்து அடியில் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஆப்பை ரன் பண்ணிட்டு தான் நமக்கு இங்கே மேலோட்டமாக தந்துட்டு அதில் வர கேபி ஜிபி எம்பி எல்லாம் இவங்க திருடியது. பல்வேறு நிறுவனங்கள் கீழ் நோக்கி போவதற்கும் வேலை ஆட்களை வெளியீடு செய்வதற்கும் பல்வேறு நிறுவனங்களிலிருந்து நாம் வேலை இழப்பை சந்திக்கிறோம் என்றால் இதுதான் மொத்த காரணம். அவங்களுக்கு லாபம் வந்தால் தானே நம்ம கம்பெனியை வந்து நல்ல முறையில் நடத்துவாங்க. ஒரு நிறுவனத்தின் தன்மையை அறிந்துவிட்டு அந்த நிறுவனத்தை எப்படியாவது கீழ் நோக்கி கொண்டு வர வேண்டும். அந்த பணியாளர்களை வந்து நாசப்படுத்த வேண்டும். அந்த பணியாளர்களுக்கு வந்து நோய்வாய்த்தன்மையை உருவாக்கி அவர்கள் வந்து வேலையில் திறம்பட செய்யாதவாறு அமைக்க வேண்டும் என்பதை இந்த சீனாய்களின் நோக்கம். ப்ராசஸிங் முடிச்சு தாண்டா அப்லோட் ஆகும். முதல்ல 100% ப்ராசஸிங் முடிச்சு தான் அப்லோடிங் ஆகும். அப்லோடிங் ஆகி நோ வியூஸ்னு வந்தாச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காலே அங்கே அப்லோட் ஆகிடும் யூடியூப்பில். ஆனால் திருப்பி ஒரு கூட அப்லோட் ஆகுதுன்னு சொன்னால் இளம் கொடுத்த அந்த சீனாய்களும் ஓநாய்களும் பேநாய்களும் நாக்கி பிறந்த நாய்களும் இதனால் பாதிக்கப்படுவது சிறு குறு தொழிலாளர்கள் மட்டுமல்ல, பெருந்தொழில் செய்யும் பெரிய நிறுவனங்கள் கூட பாதிக்கப்படுகிறது. பிச்சை எடுக்க தெரியாது. எம்பி ஜிபி கேபிக்காண்டி பிச்சை எடுக்க நம்ம புறமேந்து வரோம். இந்தியாக்காரர்களை புறமேந்து புறம்போக்குவோம். எங்ககிட்ட வந்து ஒவ்வொரு மொபைல்லே வந்து இதில் பிச்சை எடுக்குதியா சீனாய்களை. எவ்வளோ தடவை தான் திட்டுனாலும் அந்த நாக்கி பிறந்த நாய்களுக்கு ஒரு சூடு சொரண வக்கம் நாணம் மானம் தோசம் ஒன்றுமே இல்லைன்னு தோணுது. எவ்வளோ நாள் திட்டுனாலும் ஒதுங்கணும். இப்போ அது என்ன யோசிக்கன்னு தெரியுமா? டெலீட் பண்ணுன்னு சொல்லியாச்சுன்னா உடனே இல்லை, நீங்கள் வந்து டெலீட் பண்ணுங்கள் எங்கள் கம்ப்யூட்டரில் ஏற்றி வச்சுட்டு கள்ள நாதாரியாக வந்து வேண்டாம் எது நமக்கு வர பைசா இல்லாத பிச்சை எடுக்குதோ கூகுளில் இருந்து. ஏன்னா $3,366 வருது மந்த்லி. அந்த டாலரெல்லாம் பிச்சை எடுக்க வேண்டிகிட்டே போகிறோம். இந்த இதுவாக ஹை லெவல் 0% அடுத்து மூவ் ஆகலை. ஏன்னு சொன்னால் நான் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன் இல்லையா? ஆமாம், எடுக்க மாட்டாங்க. நம்ம வெளியில் தெரியப்படான்னு சொல்லி இதுவாக நாக்கி பிறந்த நாயை தெரியாது. வெளியில் தெரிஞ்சாச்சுன்னா நம்ம பேரில் ஏதோ ஒரு சேனலில் ஓட்டிட்டு அதுவாக நம்ம அந்த சேனல்லேருந்து பைசா வேண்டிகிட்டு இருக்குமா, நம்ம இங்கேருந்து வெளியில் தெரிஞ்சோன்னு சொன்னால் அப்புறம் அதோட ஆப் வச்சுமா இந்த கூகுளு அதுக்கு வேண்டிட்டு நம்மளை வெளியில் தெரிய விடாமல் ஆக்கியது. என்ன ஒரு ஷார்ட்ஸு போட்டாலும் அந்த ஷார்ட்ஸுக்கு பிக்சரை அமுக்கிற உடனே அது வந்து அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் அந்த ஷார்ட்ஸு போட்டிருக்கோ அதையெல்லாம் காட்டும். நான் வேற ஒரு ஃபோனில் பார்த்த வரையும் காட்டல. என்ன அவ்வளவு ஒழிச்சு மறைச்சி வச்சுருக்கேன். சீனாய் ஓநாய் பேனாய் இங்கே பாருங்க. அடுத்து அப்லோட் ஆகி ஃபுல்லாக வந்தாச்சு, 6 MB வந்தாச்சு. இப்போ தான் வருது 51% இப்போ தான் வந்துடுது. அங்கே முடிஞ்சு இங்கே 51%ன்னு காட்டுது. பாருங்க தான், நீங்களே பாருங்க. அங்கே முடிஞ்சாச்சு, இங்கே இப்போ தான் 55%ன்னு காட்டுது. அப்போ இதில் வர எம்பி கேபி ஜிபின்னு திருட காண்டிகிட்டே பிச்சைக்கார புறம்போக்கு நாய்கள் புறமைந்துருது. அடுத்த நோ வியூஸு நோ வியூஸும் வீடியோவும் அப்லோட் ஆகும்.
எந்த ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணும்போதும் ரைட் சைடில் ஒரு கமெண்ட் செக்ஷன் இருக்கும். கமெண்ட் பண்ணுறது மக்களுக்கு அந்த கமெண்ட் செக்ஷனை அமுக்கி எல்லோரும் உள்ளே போவாங்க. உள்ளே போய் தேவையான கமெண்ட்ஸை பண்ணுவாங்க. தேவையில்லாதவங்க ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த கமெண்ட் செக்ஷனில் பாருங்கள், ஒரு பாக்ஸ் வரும் கமெண்ட் எழுதுறதுக்காக. அந்த பாக்ஸே இங்கே காணலைங்க.